இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போது எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு கொஷின் பேப்பர் டஃப்பாக வருது, கரெக்டாக? எப்படி சொல்கிறது, இப்போது 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பில் வந்து சிஏ இன்டர்மீடியேட்டில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் 2 குரூப்பில் ஒரு குரூப்பில் ஒரு பேப்பரும் இன்னொரு குரூப்பில் இன்னொரு பேப்பர், அதாவது மொத்தமாக 6 பேப்பரில் 2 பேப்பர் டஃப்பு, 2 பேப்பர் மீடியம், 2 பேப்பர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்னென்ன யோசிப்பாங்கன்னா, இப்போது அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு அனாலிசிஸே சொல்லிடுறேனே. நம்ம வந்து எப்படி இந்த பேப்பர் கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமான்றது வந்து நம்ம ஒரு எஸ்டிமேட் மாதிரி இல்லை அசம்ஷன் மாதிரி எடுத்து தான் பண்ணுவோம். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒர்க் ஆகும். இப்போ போன டைம் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த வாட்டி கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதும், கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்னோட இது. லைக் மே 24 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டேக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதாவது போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ மீடியமுக்கு டேக்ஸ் வந்து சில பேருக்கு ஈஸியாக எப்படி சொல்கிறது, அந்த எனக்கு வந்து மீடியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அப்படி சொல்கிறேன். சில பேருக்கு ஆனால் வந்து நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸாம்ஷன் கூட வாங்கி நான் பார்த்தேன் அதில் டேக்ஸில். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாட்டி செப்டம்பர் 24 பேப்பரில் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி. நான் குரூப் 1 எழுதலை இந்த வாட்டி. குரூப் 1ல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியும் யாருமே ஃபெயில் ஆகலை, அதை நோட் பண்ணணும். இப்போ நான் அந்த பாயிண்டில் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து எழுதுனது வந்து காஸ்டிங்கு. நான் வந்து செகண்ட் குரூப் எழுதுனேன், பாஸ் ஆகிட்டேன். செகண்ட் குரூப்பில் காஸ்டிங் வந்து வச்சாங்க ஆப்பு. லைக் ஃபஸ்ட்டு குரூப்பில் டேக்ஸ் வந்து செம்ம கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் அடுத்து வந்து காஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அது செகண்ட் குரூப்புன்றதை வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்ருக்கோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு அந்த கான்செப்ட். ஏன்னா மே 24ல் அந்த பேப்பர் காஸ்டிங் பேப்பர் லைக் மீடியமாக இருந்துச்சுன்ற மாதிரி தான். ஸோ இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, செம கஷ்டமாக செம கஷ்டம்னு இல்லை, பட் கஷ்டம். அதாவது போன வாட்டியோட இந்த வாட்டி பேப்பர் லென்த்தி ப்ளஸ் கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து நான் இந்த வாட்டி காஸ்டிங் ரொம்ப கான்செப்சுவலாக ஒரு வீடியோ மேரத்தான் மாதிரி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது லைக் நான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாத மாதிரிலாம் இல்லையே, நம்ம நல்லா பண்ண மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் மீதி எல்லாருமே நல்லா பண்ணலன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது என் மார்க் வந்து நல்ல மார்க்காக இருந்துச்சு. அப்புறம்தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, நம்ம எந்த பேப்பர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கஷ்டமான பேப்பர் தான் வந்து லைக் உங்களுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. என்னடா அவன் எப்படி சொல்கிறான், கஷ்டமாக இருந்தால் அப்புறம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. லைக் போன வாட்டி ஈஸியாக கேட்ட பேப்பர், அந்த பேப்பர் வந்து இந்த வாட்டி கஷ்டமாக தான் கேட்பாங்கன்றது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஈஸியாக இருந்து கஷ்டமாக வர பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து நீங்கள் எழுதுகிறதே கம்மியாக இருந்தால் கூட, நான் எழுதுனதே ஒரு 70க்கு தான் எழுதினேன். ஐ காட் 58. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் எழுதுறது கம்மியாக இருந்தால் கூட, ஆனால் அந்த 70 மார்க்குக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதில் நீங்கள் வந்து நல்லா கிளாரிட்டியோடு படித்து அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எழுதுனதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் கரெக்டாக எழுதுனதுக்கு வந்து மார்க்ஸ் அதிகமாக வரும். லைக் 58ன்றது வந்து நான் எதிர்பார்க்காத ஸ்கோர். இதுவே நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் 24லேயே தான் அதே எக்ஸாமில் இது எஃப்எம்எஸ்எம், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஈஸி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். லைக் புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் நான் எழுதுனது 80 to 85 மார்க்ஸ்க்கு எழுதினேன். ஐ காட் ஒன்லி 62. கம்மி, நல்ல மார்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது நான் பெருமைக்கும் எதுக்கும் சொல்லலை. பட் அனாலிசிஸ் படி பார்த்தா நம்ம அதான் சொல்கிறேன், அது எந்த பேப்பர் டஃப் பேப்பராக இருக்கோ அவங்க கரெக்ஷன் வந்து லீனியண்ட்டாக இந்த சென்ஸ் லீனியண்ட்டாக இல்லை, லைக் நார்மல் கரெக்ஷன் இருக்கும். ஈஸியாக இருக்க பேப்பருக்கு நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை பார்த்து குறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்றது தான் எனக்கு தோணுது. ஐ மீன் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
பட்டு மீதி பேர் நிறைய பேருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு மேபி இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது லாஸ்ட் அனாலிசிஸ் படி ரொம்ப ரெண்டு மூணு பேப்பர், அதாவது 2-3 அட்டம்ப்ட் பார்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. முன்னாடி அட்டம்ப்ட் பாருங்கள். அந்த பேப்பரில் ஒரு குரூப்லேயுமே 3 சப்ஜெக்ட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே ஒன்று வந்து மீடியம், அதாவது ஒன்று ஹார்டு, இன்னொன்று மீடியம், இன்னொன்று வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும் 3த்துலேயுமே. எனக்கு வந்து ஃபஸ்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எனக்கு சொன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, டேக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, அதாவது செப்டம்பர் 24. லா வந்து ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இது அக்கௌண்ட்ஸ் வந்து லென்த்தியாக இருந்துச்சு. பட் ஓகே, அதை வந்து நான் மீடியமாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போனா லா வந்து ஈஸி, அக்கௌண்ட்ஸ் வந்து மீடியம், அப்புறம் டேக்ஸ் வந்து டஃப் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதேமாதிரி குரூப் 2ல் பார்த்திங்கன்னா எஃப்எம்எஸ்எம் ஈஸி, ஆடிட் வந்து மீடியம், அப்புறம் இது காஸ்டிங் வந்து டஃப் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லோரும் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த வாட்டி ஈஸியாக கேட்டது நான் வந்து இப்போ ஜனவரிக்கு சொல்கிறேன். செப்டம்பர் 24 ஈஸியாக இருந்த பேப்பர் எது நான் சொன்னதில் எஃப்எம்எஸ்எம், அப்புறமா லா. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு இந்த 2 பேப்பர்லேருந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த 2 சப்ஜெக்டில். ஸோ எஃப்எம்எஸ்எம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி கேட்ட ஈஸிக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக பழி வாங்காம விட மாட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நவம்பர் 22 அட்டம்ப்டில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நவம்பர் 22 அட்டம்ப்டில் காஸ்டிங் பேப்பர் எப்போ எஃப்எம்எஸ்எம் எப்படி இருந்துச்சோ அப்போது காஸ்டிங் அந்த பேப்பர் அவ்வளோ ஈஸியாக இருந்து, அடுத்த மே அட்டம்ப்டில் அட்டெண்டே பண்ண முடியாத அளவுக்கு செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் காஸ்டிங்கில் ஃபெயிலுன்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது மோஸ்ட்டாக சொல்ல, நான் வந்து 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். 10% அவங்க எப்படி இருந்தாலும் படிச்சிருவாங்க, அதை நான் இதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்குன்ற போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 95, இது டாப்பர்ஸ்லாம் வந்து 70 அது மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க மேபி. ஆனால் வந்து அந்த அட்டம்ப்ட் நவம்பர் 22 அட்டம்ப்டில் 90, 95, 97 அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போது அவங்க வந்து அப்படி கரெக்டாக கிளியராக எழுதுவாங்க. நம்ம 85க்கு எழுதிய 62 வந்துச்சு அப்படிங்கிறபோது நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய எழுதிட்டோம், அதனால் 70 வந்துடும் அப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்னு அவசியம். ஏன்னா ஈஸியாக இருக்க பேப்பரை கரெக்ஷன் டஃப்பாக பண்ணுவாங்க. அப்படின்றதால டஃப்பாக இருக்க பேப்பரை வந்து கொஞ்சம் நார்மலாக பண்ணுவாங்க. லீனியன்ட்னு சொல்ல மாட்டேன், நார்மலாக பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த அட்டெம்ப்ட் இப்போது ஜனவரி 2025 நமக்கு கஷ்டமாக இருக்க வேண்டிய பேப்பர் வந்து லா அண்ட் எஃப்எம்எஸ்எம். அது ரெண்டும் செம கஷ்டமாக வருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி வேறு எதுனா சப்ஜெக்ட் கூட வரலாம். அது ஆனால் டேக்ஸும் காஸ்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக வர்றதுக்கு இப்போ அடுத்த வாட்டி வாய்ப்பு இல்லை. மேபி மீடியமாக வரலாம், இல்லைனா ஈஸியாக வரலாம், அப்படி சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து அதுதான் அக்கௌண்ட்ஸ் லா, அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட், இந்த 4 சப்ஜெக்டில் எதனா ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து, அதாவது இந்த குரூப் 1லேருந்து 1 வரும், குரூப் 2லேருந்து 1 வரும். என்னோடய அசம்ஷன் வந்து குரூப் 1ல் லா, குரூப் 2ல் வந்து எஃப்எம்எஸ்எம். ஸோ நான் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ அந்த 2 சப்ஜெக்டை மெயினாக படித்து அந்த 2 சப்ஜெக்டில் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த 2 சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, மீதி இருக்கிற சப்ஜெக்ட்டும் பண்ணி தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 2 சப்ஜெக்டில் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா மார்க்ஸ் அதிகமாக வரும். ஐ மீன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதே 70 இல்லை 60 அப்படி இருந்தால் கூட யூ கேன் ஸ்கோர் எக்ஸாம்ஷன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிற பேப்பரில் இப்போ நான் வந்து ஒரு மிஸ்டேக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் கூட கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்போது அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட வராத அளவுக்கு லைக் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க எழுதணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் லைக் அந்த பேப்பரில் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்கள் டாப்பர் அளவுக்கு எழுதணும்.
அவங்கெல்லாம் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எழுதின மார்க் அப்படியே வாங்குவாங்க. அந்த காஸ்டிங் பேப்பரில் நான் சொன்னது வந்து செம்ம ஈஸி பேப்பர், அவங்க எழுதுனது வந்து 90னா 90 மார்க் அப்படியே வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுன்னு அடுத்த வாட்டி டஃபஸ்ட்டாக வரப்போகிற சப்ஜெக்டை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அது கான்செப்டுவல் கிளாரிட்டி முக்கியம். மற்றதுக்கெலாம் முக்கியம்னு சொல்ல, டைம் பேசிஸில் மேபி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் மேபி அது. ஸோ அவ்வளோதான், அதுதான் சொல்ல வரேன். இதுதான் வந்து நடந்துட்டு வருது. ஸோ ஆல் த பெஸ்ட். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு, அதான் உங்களோட ஒருத்தருக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எக்ஸாம் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.